இதில் நம்ம டோட்டலி 6 ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சிங். அதுக்காக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ரா மில்க் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து காய்ச்சாத பால் தான் நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி காட்டன் ஸ்பாஞ்சை வச்சு இதை நல்லா வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணிட்டு ஃபுல்லாக புழிஞ்சிட்டு நம்ம ஃபேஸில் வந்து இதை ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஸ்கின்னில் இருக்க டர்ட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நான் ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும்போது வந்து இது நம்ம டெய்லி பேசிஸில் டெய்லி பண்ணலாமா இல்லை வீக்லி பண்ணலாமான்றதை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக ஓவராலாக நம்ம அப்ளை பண்ணி நம்ம இதை நம்ம 5 மினிட்ஸ் கூட அப்படியே விட்டுடலாம். இல்லைனா ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். மில்க் வந்து எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் மில்க்குக்கு பதிலாக வந்து ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னதான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே நம்ம ஸ்கின்னில் இருக்க போர்ஸில் இருக்க டர்ட் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகாது. பட் இந்த ஸ்டெப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்க எக்ஸ்ட்ரா டர்ட் எல்லாமே வந்து சூப்பராக நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். நம்மளுக்கு இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு பிரைட்னஸையும் கொடுக்கும். இது நீங்கள் டெய்லி பண்ண முடியாது அப்படின்னாலுமே நீங்கள் இதை வந்து வீக்லி 2 ஆர் 3 வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்க்ரப்பிங் தான் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 டொமேட்டோ வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது டொமேட்டோவில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து நம்ம ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் வந்து ஒரு ஜென்டிலாக ஒரு ஸ்க்ரப் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்க வந்துட்டு டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் ஆகி நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு பிரைட்னஸை வந்துட்டு கொடுக்கும். இது வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் கூட வந்துட்டு நல்லாவே ரிமூவ் ஆகும். இந்த ஸ்டெப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி வந்து 2 ஆர் 3 வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை கண்டிப்பாக வந்து டெய்லி பேசிஸில் பண்ணவே கூடாது. நான் வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது எனக்கு நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு. இந்த ஸ்டெப்பை வந்து எப்போ பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது, எந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றதுலாம் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால தான் இந்த வீடியோ வந்து டோட்டலாக நான் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ ஓவராலாக ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டோம். இதை ஃபுல்லாக வந்து அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இது நம்ம வாஷ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணப்போ இருந்த பிரைட்னஸை விட இன்னுமே நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கே நல்லாவே விசிபிளாக ரிசல்ட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். நம்ம இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமிங் தான். அதுக்காக பேனில் வந்து நான் வாட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு டவலில் வந்து நம்ம நல்லா வந்து அதை டிப் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து நம்ம இப்படி வச்சு நம்ம எடுத்தோன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது நம்மளோட இது வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட வந்து நீங்கள் நார்மலாக ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் பெட்ஷீட் வச்சு கூட நீங்கள் அப்படி கூட ஃபேஸை காட்டி நீங்கள் ஸ்டீம் பண்ணலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதை பண்ணலாம். இப்படி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம போர்ஸில் வந்து டர்ட்டை வந்து செட்டில் ஆகி அது ரிமூவ் ஆகாமலே இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு பிம்பிள்ஸாக வருது. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ ஃபுல்லாக வந்து நான் அப்படி வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ போர்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஓப்பன் ஆகுறது இந்த ஸ்டெப்பு நம்ம பண்ணதுக்கப்புறமே நல்லாவே தெரியும் நம்மளுக்கு பார்க்கும்போது. இப்போ 4th ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து கிராம் ஃப்ளவர் 1 ஸ்பூன், இதில் வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க கூட இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் காஃபி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கர்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம வெயிலில் வந்து நம்ம எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்கின் டேன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாகவே வந்து இன்ஸ்டண்ட்டாக டேனை சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எதுவுமே ஃபேஸ் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் வந்து லைட்டாக ஒரு ஜென்டிலாக ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஃபேஸ் பேக்கை விட்டுடலாம். இப்போ நான் நல்லா வந்து ஃபேஸில் மசாஜ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம். கர்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. இது நல்லாவே வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க டேனை சூப்பராக ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். கடலை மாவு சொல்லவே தேவையில்லை. நம்ம அப்போலேருந்தே ஸ்கின் கேர்னாலே வந்து கடலை மாவு தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதுவுமே நல்லாவே வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ இதை 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணலாம் இந்த ஸ்டெப்பை. ஸ்டீமிங் பண்ணுறதுமே வந்து நீங்கள் வீக்லி வந்து நீங்கள் ஒரு 1 டைமாவது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து பண்ணுறது நல்லது. இப்போ நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஒன் ஹேண்டில் வந்து ரிசல்ட் காட்டுறதுக்காக நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபேஸில் நம்ம ஓவராலாக போடும்போது நம்மளுக்கு அதில் சேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஹேண்டில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். உங்களுக்கே நல்லா சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேஸ் முன்னாடி டல்லாக இருந்துச்சு, இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு இருக்குது. 5th ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டோனிங். டோனிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு டோனர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம நார்மலாக வீட்டில் வந்து நம்ம சாதம் வைக்கும் போது அரிசி கழுவுற அந்த தண்ணியை வந்து 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு 3rd டைம் வாஷ் பண்ணுற வாட்டரை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதே நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா வந்து கொரியன் ஸ்கின் கேர்லேயே மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வந்து ரைஸ் வாட்டர் தான். நீங்கள் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டோனர் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்க போஸ் வந்து நம்ம ஸ்டீமிங்னால் ஓப்பன் பண்ணுறதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ணுறோம். இதே நம்ம ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டிலில் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றனால வந்து சொன்னேன். நீங்கள் இதே கூட காட்டன் ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணி கூட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து நீங்கள் காற்றுல வந்துட்டு நீங்கள் காய விட்டுடலாம். அது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மாய்ஸ்சரைசிங் தான் பண்ண போகிறோம். இதுக்குமே வந்து நம்ம நேச்சுரலான திங்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆலிவேரா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை நல்லா 2 சைடு வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி அந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சென்டரில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் இந்த மாதிரி ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் வந்து என்னால் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்டில் ஏதாவது ஆலிவேரா ஜெல் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணுறதே வந்து பெட்டர். நீங்கள் இப்போ எந்த ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணல அப்படின்னாலுமே இது பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆலிவேரா வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நம்மளுக்கு ஆக்னி வராமல் இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஹைட்ரேஷனை கொடுக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் இருந்தாலே நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஸ்கின் வந்து கிளியர் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜெல் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறத வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறத நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கூட அந்த ஆலிவேரா ஜெல் கூட நீங்கள் வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வரைக்கும் கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது கெட்டு போகாது. இப்போ இதை ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்புமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக டெய்லி வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். மற்ற ஸ்டீமிங், ஸ்க்ரப்பிங் இதெல்லாம் மட்டும் கூட நீங்கள் வீக்லி வந்து 1 or 2 பண்ணுறது ரொம்பவே பெட்டர். அதை வந்து நம்ம அடிக்கடி பண்ணவே கூடாது. நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணும் போதே நல்லா தெரியும் நம்ம ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகுறது. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இதையும் நம்ம ட்ரை ஆக விட்டுடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். இல்லைனா நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்த ஸ்கின் கேர். இதை வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் பண்ணாலே உங்கள் ஸ்கின் வந்துட்டு கிளியர் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.